நம்ம இப்போ டியூரபிலிட்டி பார்க்கலாம். ஸோ டியூரபிலிட்டி என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்னாலையும் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நமக்கு டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டி மீன்ஸ் இட் கேன் வித்ஸ்டாண்ட் அட் எனி ஃபோர்ஸஸ், தட் இஸ் கால்ட் த டியூரபிலிட்டி. ஸோ நமக்கு ஆஸ் பர் IS 456 சம் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு டியூரபிலிட்டிக்கு. இட் இஸ் எக்ஸ்போஷர் கண்டிஷன், டிஸ்கிரிப்ஷன், தென் மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட், மினிமம் நாமினல் கவர், minimum cement content, maximum water cement ratio. For the mild, so protected from the rainfall. இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரெயின்ஃபால் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதுன்னா நமக்கு மினிமம் கிரேடு காங்கிரீட்டை நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும், நமக்கு M20 யூஸ் பண்ணணும். தென் மினிமம் நாமினல் கவர் வந்து நமக்கு 20 mm யூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து நமக்கு 300 kg/m³ வந்து யூஸ் பண்ணணும். தென் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நமக்கு 0.55 யூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடரேட், சப்ஜெக்ட் டு த நார்மல் ரெயின்ஃபால். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு சம்மர்ஜ்டு இன் த நார்மல் வாட்டரில். ஸோ நார்மல் வாட்டரில் நமக்கு வந்து சம்மர்ஜாக இருக்கும்போது நம்ம வந்து மாடரேட் கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். தென் ஃபவுண்டேஷன் இந்த non-aggressive soil. non-aggressive soilனா இந்த சாயில் விச் டசன்ட் ஹேவ் த டாக்ஸிக் கண்டென்ட்ஸ். எந்த ஒரு சாயில் வந்து நமக்கு டாக்ஸிக் இல்லாமல் இருக்குதோ அந்த சாயில் வந்து நமக்கு non-aggressive soil சொல்லுவாங்க. இப்போது மினிமம் கிரேட் ஆஃப் கண்டென்ட் வந்து நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும், நமக்கு இந்த கண்டிஷனுக்கு நமக்கு வந்து 25 யூஸ் பண்ணணும். தென் மினிமம் நாமினல் கவர் வந்து 30 mm அண்ட் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து நமக்கு 300 kg/m³ இருக்கணும். தென் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நமக்கு 0.5 இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் சிவியர். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிவியர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோஸ்டல் ஏரியா அண்ட் சப்ஜெக்ட் டு த ஹெவி ரெயின்ஃபால், பர்மனென்ட்லி சம்மர்ஜ்டு இன் த சீ வாட்டர். ஸோ சீ வாட்டர்னால் நமக்கு சிவியர் யூஸ் பண்ணணும். நார்மல் வாட்டர்னால் நமக்கு மாடரேட். நார்மல் வாட்டர் லைக் ரிவர் வாட்டர். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து M30 காங்கிரீட் யூஸ் பண்ணணும். தென் மினிமம் நாமினல் கவர் 45 mm அண்ட் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.45. ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெரி சிவியர் வந்து சப்ஜெக்ட் டு த சீ ஸ்ப்ரே அண்ட் பர்மனண்ட் ஃப்ரீசிங். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு வந்து வெரி சிவியர் வந்து யூஸ் பண்ணலாம். தென் M35 50 mm 345. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சிவியரும் இந்த மைல்டு. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தட் இஸ் அ டைடல் ஜோன், தென் சப்ஜெக்ட் டு த அக்ரெசிவ் கெமிக்கல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த சப்போஸ் த சாயில் வந்து நமக்கு வந்து கெமிக்கல் கண்டென்ட் இருந்ததுன்னா, இல்லைன்னா நமக்கு ஏதாவது வந்து கெமிக்கல் ஃபோர்ஸஸ் கெமிக்கல் வந்து நமக்கு பில்டிங் மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தென் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன மாதிரி கிரேட் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து M40 யூஸ் பண்ணணும். மினிமம் நாமினல் வந்து நமக்கு 75 mm இருக்கணும். மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நமக்கு 0.4 இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் கேன் பி ரெடியூஸ்டு 50 mm ஃபார் ரெயின்ஃபோர்ஸிங் பார் டயா 12 mm ஆர் லெஸ். சரிங்களா? ஸோ ஒரு பார் வந்து நமக்கு 12 mm இல்லைன்னா அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நாமினல் கவர் இருக்குங்க இல்லையா, நாமினல் கவர் எதுக்கு, மைல்டு ஸ்டீலுக்கு. சரிங்களா? ஃபார் த மைல்டு கண்டிஷன், நாட் மைல்டு ஸ்டீல், மைல்டு கண்டிஷனுக்கு நம்ம 20 mm இருக்கக்கூடியது என்ன பண்ணலாம், நமக்கு 15 mm வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஐ எம் ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகைன், திஸ் கேன் பி ரெடியூஸ்டு டு 50 mm ஃபார் ரெயின்ஃபோர்ஸிங் பார் 12 mm ஆர் லெஸ். அதாவது அந்த ஒரு பார் வந்து நமக்கு 12 mm அதுக்கு கீழே இருந்ததுன்னா நம்ம நாமினல் கவர் இருக்கு இல்லைங்களா, மைல்டு எக்ஸ்போசரில் நமக்கு வந்து 20 mm இருந்து நமக்கு வந்து 50 mm ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு this can be reduced to the 30 mm for the grade of the concrete M35 or higher. ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு வேலிட்னா ஃபார் த சிவியர் கண்டிஷன். சரிங்களா? சிவியர். ஸோ சிவியர் கண்டிஷன் இருக்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு எவ்வளோ மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட்னா நமக்கு 30 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம இப்போது 35 ஆர் அதுக்கு மேலே நமக்கு வந்து காங்கிரீட் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு அதோட மினிமம் நாமினல் கவர் வந்து நமக்கு 40 mm வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸில். க்ரீப். ஸோ க்ரீப்னா என்ன மீனிங்னா, நமக்கு இட் இஸ் அ டைம் டிபெண்டன்ட் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் டியூ டு த சஸ்டைன்டு லோடிங் ஆர் பர்மனன்ட் லோடிங். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து ஒரு டெட் லோடு ஃபார் த லாங் டைமில் வந்து வச்சுருந்தோன்னா நமக்கு ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் நமக்கு சப்ஜெக்ட் டு த க்ரீப்.
So that is called the creep of the concrete. இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு creep coefficient theta is equal to ultimate creep strain divided by the instantaneous elastic strain. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த தீட்டா வந்து ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு ஆஸ் பர் ஐஎஸ் கோடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் த 7 டேஸாக தான் நமக்கு வந்து தீட்டாவோட வேல்யூ நமக்கு வந்து 2.2 இருக்கும். 28 days 1.6, 1 year 1.1. ஸோ 1 year 1.1. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி. நெக்ஸ்ட் மாடல் Next, modulus of elasticity. So modulus of elasticity as per IS 456 என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு EC is equal to 5000 square root of FCK and the unit வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Newton per mm square. This is also called the short term modulus of the elasticity and it is not incorporating the effect of the creep. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து நமக்கு க்ரீப் வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணல. சப்போஸ் நமக்கு ஆஃப்டர் த எஃபெக்ட் ஆஃப் க்ரீப்க்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் ஷார்ட் டேர்ம் மாடுலஸ் இருக்குல்லையே, அந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா EC divided by 1 plus theta. ஸோ ஈஸிங்கிறது நமக்கு என்னது, நமக்கு 5000 divided by root FCK divided by 1 plus theta. ஸோ இந்த தீட்டாங்கிறது நமக்கு நத்திங் வருது, இட்ஸ் எ க்ரீப். கோஃபிஷியன்ட் ஆஃப் த க்ரீப் நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம்ல, இதான் வந்து நமக்கு. ஸோ இந்த வேல்யூ நமக்கு வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து நமக்கு வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் ஹார்டன் காங்கிரீட். நம்ம ஹார்டன் காங்கிரீட்டில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், தென் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு காங்கிரீட் இருக்குன்னா அந்த காங்கிரீட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அந்த காங்கிரீட் நமக்கு வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது வந்து நம்ம டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதே வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ்னா நமக்கு வந்து அந்த காங்கிரீட்டை வந்து என்ன பண்ணலாம், நமக்கு மறுபடியும் வந்து ரீயூஸ் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு வால் இருக்குன்னா, இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் வாலில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அது பிரேக் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. அதாவது வந்து மறுபடியும் வாலாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து அந்த வாலை வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 2 டைப் இருக்குது, வந்து லோ டெஸ்ட் அண்ட் கோர் கட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் கட்டிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லோ டெஸ்ட்டை எங்கே யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். கோர் கட்டை வந்து நமக்கு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கேன். தென் நான் டிஸ்ட்ரக்டிவில் வந்து நமக்கு 2 டெஸ்ட் இருக்கும், வந்து ரீபவுண்ட் ஹேம்பர், அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட். ஸோ இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேட்பாங்க. ஸோ எந்த டெஸ்ட்டு வந்து நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ரிக்ட் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். Next, reinforcement. The any material that can be take the tension may be used as the reinforcement. For example, steel, copper, aluminum, plastic, fiber, bamboo, and steel is most preferable because the economical than the other metals, the high tensile strength and coefficient of thermal expansion is comparable to as of the concrete. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டீலோட உங்களுக்கு கோஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தெரியும் 12 × 10⁻⁶. ஏன்னா இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஆர்பியில் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன மீனிங்னா, நமக்கு ஆஸ் பர் டிக்ஷனரி டெஃபினிஷன் டு மேக் ஸ்ட்ராங்கர். சரிங்களா? இப்போது ஏன் வந்து நம்ம வந்து ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம காங்கிரீட்டில் வந்து நமக்கு காங்கிரீட் இஸ் மோஸ்ட்லி சப்ஜெக்ட் டு த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அதாவது வந்து காங்கிரீட் வந்து நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பட் வீக் இன் த டென்ஷன். அப்போ நமக்கு வந்து சப்போஸ் இந்த காங்கிரீட்டில் நமக்கு வந்து டென்ஷன் வந்து டெவலப் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த காங்கிரீட் வந்து ஈஸிலி பிரேக். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு we are using the reinforcement as a steel. Next, grade of steel. So Fe 250 mild steel, Fe 4 and 5, Fe 500 it is called as the high yield strength deformed bar, and Fe 500 இது வந்து நமக்கு recent development. சரிங்களா? ஸோ Fe 500 அப்படிங்கிறது நமக்கு டக்டிலிட்டி. And in the 250, 4 and 5, 500, 500D, 550, 600. இந்த 250 என்ன மீனிங்னா நமக்கு வந்து yield stress. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மைல்ட் ஸ்டீல் வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மைட்டில் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயின் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த கேஸ் ஆஃப் ஒய் ஆக்சிஸில் நமக்கு ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து நமக்கு சப்போஸ் ஓ தட் இஸ் ஆரிஜின்,
ஸோ அப் டு த ஏ வரைக்கும் நமக்கு ப்ரொபோஷனல் லிமிட் சரிங்களா. ஏங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு ப்ரொபோஷனல் லிமிட். ஸோ அப் டு த ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து நமக்கு லீனியராக இருக்கும். தென் ஒன்ஸ் ப்ரொபோஷனல் லிமிட்டுக்கு நம்ம தாண்ட உடனே நமக்கு என்ன ஆகும், நமக்கு த பார் கெட் எலாஸ்டிக் சரிங்களா. நமக்கு வந்து டிஃபார்மேஷன் ஆகும் சரிங்களா. ஸோ அப் டு த பாயிண்ட் ஆஃப் த எலாஸ்டிக். தென் சி டேஷ் இஸ் அப்பர் ஈல்டு பாயிண்ட், சி வந்து நமக்கு லோவர் ஈல்டு பாயிண்ட். ஸோ எதனால் வந்து நமக்கு சடனாக இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்லீப்பிங் ஆஃப் த கார்பன் கண்டென்ட் சரிங்களா, ஸ்லீப்பிங் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு சிடிங்கிறது நமக்கு வந்து பிளாஸ்டிக் லிமிட். உங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் லிமிட் வந்து நமக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு ஸ்ட்ரெஸ் எக்ஸில் நம்ம கட் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு we call it as the yield stress. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே வந்து டி டு இ வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அண்ட் இ டு எஃப் வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் சாஃபனிங் அண்ட் ஈங்கிறது நமக்கு வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஒன்ஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்லேருந்து நமக்கு வந்து தட்ஸ் இ டு எஃப். ஏன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் சாஃபனிங் சொல்கிறேன்னா த ஸ்ட்ரெஸ் இஸ் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் த ஸ்ட்ரெயின். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் சாஃபனிங் சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as the necking region. It's also called the necking region. அதே மாதிரி ஆஃப்டர் த பாயிண்ட் ஈக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு பார் வந்து நமக்கு அதோட டிஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். நமக்கு தட்ஸ் எ ஃப்ராக்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த நெக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ஏன்னா 2019 டிஎன்பிசிஐயில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங். ஸோ இஎஃப்ங்கிறது நமக்கு என்னென்னா நெக்கிங் ரீஜன். ஸோ நெக்கிங் ரீஜன் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் இன் த ஸ்ட்ரெயின் சரிங்களா. அந்த எஃப்ங்கிற பாயிண்ட் நமக்கு வந்து ஃப்ராக்சர் பாயிண்ட். இட் வில் பி என்ன நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஸ்டீல் வந்து நமக்கு ப்ரோக்கன் அவுட் ஆயிரும் சரிங்களா. இது ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு HYSD பார் இருக்குது. தட் இஸ் அ ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார். நான் வந்து உங்களுக்கு லிமிட் ஸ்டேட்டில் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் HYSD பாரை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் கான்செப்ட். இது எல்லாமே உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ பேசிக் கான்செப்டில் தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 1 கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து குறைஞ்சது ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து லிமிட் ஸ்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ லிமிட் ஸ்டேட்டில் வந்து நமக்கு இன்ட்ரோடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் த லிமிட் ஸ்டேட், அதுக்கப்புறம் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல், டிசைன் லோட், தென் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் ஆஃப் ஃப்ளக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் LSMs. இதான் வந்து நமக்கு வந்து டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து லிமிட் ஸ்டேட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ லிமிட் ஸ்டேட் வந்து இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் டிசைன். எ ஸ்ட்ரக்சர் ஷல் பி டிசைன்ட் டு வித்ஸ்டாண்ட் சேஃப்லி ஆல் லோட்ஸ் liable to act on through its life. It shall also satisfy serviceability requirements such as limitation on the deflection, cracking. This acceptance limit for safety and serviceability requirement before failure occurs as known as the limit state. ஸோ லிமிட் ஸ்டேட் நமக்கு என்னென்னா, இப்போது நமக்கு ஒரு பில்டிங் கட்டுற போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட மேக்ஸிமம் லோடு வந்து உங்களுக்கு வந்து 100. ஸோ மோர் தென் 100 கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே என்ன பண்ணுறோன்னு நமக்கு the maximum limit we are designing that up to the 95 சரிங்களா. 100 வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு என்ன நமக்கு வந்து பிரேக் ஆகிரும் சரிங்களா. சப்போ இங்கே ஒரு லிமிட்டை நமக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு சேஃபர் லிமிட்டை வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நமக்கு டிஃப்ளெக்ஷன் க்ரைட்டீரியா நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் தான் எந்த ஒரு பில்டிங் நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு பில்டிங் வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆயிடணும் சரிங்களா. ஸோ அப்போ வி ஆர் கிரியேட்டிங் தி சம் லிமிட் ஃபார் டு சேஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த லிமிட் ஸ்டேட்டு தான் நமக்கு என்னென்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட் சரிங்களா. இப்போ வந்து நம்ம லிமிட் ஸ்டேட் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டைப்ஸ் ஆஃப் லிமிட் சரிங்களா. லிமிட் ஸ்டேட்ஸ் இதில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் த சர்வீசபிலிட்டி. அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் வந்து நமக்கு ஃப்ளக்சர், ஷியர், டார்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். ஸோ ஃப்ளக்சர்னாலும் பெண்டிங்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியில் நமக்கு டிஃப்ளெக்ஷன், கிராக்கிங் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இது 3 நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க.
ஸோ which one of the following is subject to the collapse state? இப்போ ஃப்ளக்சர், ஷியர், டார்ஷன், கம்ப்ரெஷன். சரிங்களா, இது கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஆனால் இது நல்லா நம்ம படிச்சுக்கங்க. அதே மாதிரி சர்வீசபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் ஆல்சோ ஆஸ்க்டு இன் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். சரிங்களா, இப்போ டிசைன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு காங்கிரீட். இப்போ காங்கிரீட்டுக்கு நமக்கு எப்படி டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறோம்? தேர் வில் பி ஃபார்முலா. இது வந்து எதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு IS 456. அது என்ன ஃபார்முலா? நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை தி பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நம்ம கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து 0.67 FCK டிவைடட் பை 1.5. ஸோ இந்த 1.5ங்கிறது நமக்கு என்ன? பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் த காங்கிரீட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் காங்கிரீட் நமக்கு என்னது? நமக்கு 1.5. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஆஃப்டர் நமக்கு வந்து பார்ஷியல் சாப்டர் ஃபேக்டர் நமக்கு 1.5 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 0.45 FCK. ஸோ அதை நமக்கு வந்து டிசைன் ஸ்ட்ரென்த்தாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுற டிசைன் ஸ்ட்ரென்த்துக்கு காங்கிரீட்டுக்கு? 0.45 FCK. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த லேப் கியூப் இன்ஆக்ஷியல் லோடிங்காக நமக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து FCK எடுத்துக்கணும். இந்த லேப் பீம் எனி லோடிங். சரிங்களா, எனி லோடிங். சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிஆக்ஷியல் லோடிங், இது வந்து எனி லோடிங். ஸோ நமக்கு யூனிஆக்ஷியல் இருக்கலாம், அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் லோடும் இருக்கலாம், அதே மாதிரி அசென்ட்ரிக் லோடிங் நமக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பீம். சரிங்களா, எனி அதர் கியூப். அதான் வந்து நமக்கு இங்கே வந்து பீம் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போது வந்து நமக்கு 0.67 FCK, அதாவது வந்து பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வரக்கூடிய வேல்யூ கிடைச்சி 0.67 லேபில். இதே வந்து நமக்கு சைட்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு பீம் ஃபார் எனி லோடிங் நமக்கு என்ன பண்ணுவோம்? நமக்கு 0.45 FCK. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். நம்ம ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம எப்படி வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம், அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஆஸ் பர் IS 456, த டிசைன் ஸ்ட்ரென்த் ஃபார் த காங்கிரீட் இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் டு தி பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ நமக்கு வந்து IS 456ல் காங்கிரீட்டுக்கு வந்து நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து 0.67 FCK டிவைடட் பை 1.5. அப்போது டிசைன் ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன வருதுன்னா நமக்கு 0.45 FCK. ஸோ அப்போ காங்கிரீட்டுக்கு வந்து நமக்கு டிசைன் ஸ்ட்ரென்த் கேட்டாங்கன்னா என்ன எழுதணுங்க? 0.45 FCK வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போது லேப் கியூப் அண்ட் யூனிஆக்சியல் லோடிங்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து FCKவாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதே லேப் பீம் அண்ட் எனி லோடிங். ஸோ இங்கே வந்து நமக்கு யூனிஆக்சியல் இருக்கலாம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸஸும் இருக்கலாம் நமக்கு. சரிங்களா, அப்படி இருக்கும்போது நமக்கு 0.67 FCK இருக்கணும். அதே வந்து சைட்டில் யூஸ் பண்ணும்போது, சரிங்களா, இது வந்து லேப், இது வந்து சைட்டு. ஸோ சைட் பீம் அண்ட் எனி லோடிங் இருக்கும்போது நமக்கு 0.45 FCK வந்து நம்ம டிசைன் ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, இது 3 இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டீல். ஸோ ஸ்டீலுக்கு எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள்? டிசைன் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ இங்கே வந்து ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு என்ன? 1.15. காங்கிரீட்டுக்கு 1.5. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டோன்ட் கன்ஃபியூஸ் ஹியர். ஃபார் காங்கிரீட்டுக்கு 1.5, ஸ்டீலுக்கு 1.15. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து கேட்டிருக்காங்க, SSC இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் FI டிவைடட் பை 1.15 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0.87 FI. ஸோ லேப் பார் டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டிசைன் ஸ்ட்ரென்த் FIயாக வச்சுக்கலாம். இதே நமக்கு வந்து ஃபேக்ட்ரி பார்ஸ் அண்ட் டென்ஷன் நமக்கு அந்த மாதிரி பிளேஸில் நமக்கு 0.87 வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் லோட். ஸோ டிசைன் லோடு நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணணும்? நமக்கு டிசைன் லோடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் பர் IS 456 என்ன சொல்கிறாங்க பாருங்கன்னா, டிசைன் லோட்ஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் லோட் இன்ட்டு பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இங்கே வந்து நமக்கு கேரக்டரிஸ்டிக் லோடுனா என்ன மீனிங் பார்க்கலாம். இப்போ கேரக்டரிஸ்டிக் லோடுனா இட் மீன்ஸ் தட் த வேல்யூ ஆஃப் த லோட் விச் ஹேவ் 95% ஆஃப் த ப்ராபபிலிட்டி நாட் பீயிங் எக்ஸீட் த வேல்யூ ஆஃப் த லோட் விச் ஹேவ் 95% ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது. 95% ஆஃப் த ப்ராபபிலிட்டி நாட் பீயிங் எக்ஸீடட் டியூரிங் த லைஃப் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து நான் ஒரு 50 இயர்ஸ்க்கு வந்து கட்டுறேன்னா அந்த 50 இயர்ஸில் அதோட மேக்ஸிமம் லோடு சப்போஸ் நான் வந்து 100 வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூரிங் த என்டையர் லைஃப் வரைக்கும், அந்த லைஃப் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் அதோட மேக்ஸிமம் லோடு வந்து நமக்கு வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது வந்து 95% ப்ராபபிலிட்டி என்ன பண்ணக்கூடாது நமக்கு வந்து, ஸோ எபோவ் த 100க்கு மேலே நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா வந்து போனால் நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு இந்த லைஃப் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து குறைஞ்சிரும், இப்போ வந்து கொலாப்ஸ் ஆயிரும் நமக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணுற நம்ம கேரக்டரிஸ்டிக் லோடு வந்து நமக்கு ஷுட் நாட் எக்ஸிட் த மோர் தென் 95%. சரிங்களா? இப்போ வந்து காம்பினேஷன் ஆஃப் த லோடு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு டிஎன்பிசி ஜேடியோவில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லோடு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெட் லோட் அண்ட் லைவ் லோட். இது வந்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், இது வந்து நமக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. இங்கே வந்து டெட் லோட் ப்ளஸ் விண்ட் லோட் ஆர் எர்த் லோட், எர்த்குவிக் லோட், டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட் ஆர் எர்த்குவிக் லோட். இங்கே வந்து பாருங்கள் நமக்கு டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோட் ஆர் எர்த்குவிக் லோடு. இது வந்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து நம்ம கேட்பாங்க. ஸோ டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடாக இருந்ததுன்னா லிமிட் ஸ்டேட் கொலாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 1.5. சரிங்களா? காம்பினேஷன் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு 1.5 1.5. இதில் வந்து நமக்கு சர்வீசபிலிட்டி நமக்கு என்ன வருது, நமக்கு 1 வருது நமக்கு. அதே வந்து நமக்கு டெட் லோட், விண்ட் லோட் ஆர் எர்த்குவிக் லோடு. சரிங்களா? நமக்கு எப்போவுமே நமக்கு விண்ட் லோடும் எர்த்குவிக் லோடும் நமக்கு வந்து ரெண்டுமே சேமாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெட் லோடு ப்ளஸ் விண்ட் லோடு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா டெட் லோடு ப்ளஸ் எர்த்குவிக் லோடு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டு காம்பினேஷன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் லோடும் எர்த்குவிக் லோடும் நமக்கு வந்து காம்பினேஷனில் வந்து வராது. சரிங்களா? இப்போது நமக்கு டெட் லோட் ப்ளஸ் விண்ட் லோட் ஆர் எர்த்குவிக் லோட் இருக்கும்போது நமக்கு 1.5 ஆர் 0.9. 0.9 வந்து நமக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு when the overturning ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தராக. தென் அதுக்கப்புறம் விண்ட் லோடு ஆர் எர்த்குவிக் லோடு நமக்கு 1.5 இருக்கணும். லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி 1 இங்கேயும் 1 இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள் நமக்கு டெட் லோடு, லைவ் லோடு ப்ளஸ் விண்ட் லோடு இருக்கும்போது 1.2 1.2 1.2, இங்கே வந்து 1 0.8 0.8. அதே மாதிரி டெட் லோடு, லைவ் லோடு, எர்த்குவிக் லோடு இருக்கும்போது 1.2 1.2 1.2 1 0.8 0.8. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். சரிங்களா? டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் விண்ட் லோட் ஆர் எர்த்குவிக் லோடு. இங்கே பாருங்கள் நமக்கு இதில் வந்து நமக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் த கொலாப்ஸ் ஆர் வேல்யூ நமக்கு இஸ் கிரேட்டர் தென் த லிமிட் ஸ்டேட் ஆஃப் த சர்வீசபிலிட்டி. நமக்கு அப்போது விச் மீன்ஸ் என்னது தெரியுது நமக்கு இதில் வந்து நமக்கு சர்வீசபிலிட்டி விட நமக்கு கொலாப்ஸுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஃப்ளக்சர், அதுக்கப்புறம் வந்து ஷியர், டார்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன், இதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து கொலாப்ஸ் வந்து நமக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஆஸ் கம்பேர்ட் டு த சர்வீசபிலிட்டி. அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் த கொலாப்ஸ் ஆஃப் ஃப்ளக்சர். ஸோ இது வந்து நமக்கு ஆஸ் பர் IS 456 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் அசம்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு அசம்ஷன் பாருங்கள் நமக்கு பிளேன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங். இட் மீன்ஸ் த ஸ்ட்ரைன் வேரியேஷன் ஓவர் த கிராஸ் செக்ஷன் இஸ் லீனியர். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் இந்த கிராஸ் செக்ஷன் வருது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சப்போஸ் நமக்கு இது ஒரு பீம் இருக்குது, இப்போ வந்து நான் வந்து ரெண்டு பக்கம் வந்து நான் மொமெண்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இட் வில் பி பெண்ட். சரிங்களா? இது வந்து பெண்ட் ஆகும். ஸோ ஈவன் ஆஃப்டர் த லோடு அப்ளை பண்ண பின்னாடி, மொமெண்ட் அப்ளை பண்ண முன்னாடி இந்த கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, இந்த கிராஸ் செக்ஷன் நமக்கு வந்து சேமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிளேன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் த பெண்டிங். இதுதான் வந்து மீனிங். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் உங்களுக்கு வந்து அசம்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. த மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இந்த காங்கிரீட் இஸ் லிமிட்டட் டு 0.0035. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. இது நல்லா படிச்சிங்க. இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் காங்கிரீட் இஸ் கிவன் பிலோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோடு புக்கில் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் ஐடியலைஸ்டு ஃபார் த க்யூபாக இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு எஃப்சிக்கு கன்சிடர் பண்ணுவோம். இதே நமக்கு ஃபார் காங்கிரீட், சரிங்களா,
கேரக்டரிஸ்டிக் கர்வ் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு 0.FCK. சரிங்களா, நமக்கு பார்த்தோம்லையா டிசைன் ஸ்ட்ரென்த் 0.67 FCK. தென் அகைன் 1.5 தட்ஸ் அ பார்ஷியல் ஃபேக்டர் சேஃப்டி வந்து கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு டிசைன் கர்வ் தட் இஸ் 0.45 FCK. சரிங்களா, ஸோ நம்ம எப்பவுமே வந்து நமக்கு இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், டிசைன் கர்வ் 0.45 FCK. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பர்டிகுலர் கர்வில் இருந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இனிஷியலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இட் வில் பி பேரபோலாவாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ வந்து காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி இட் இஸ் எ பேரபோலா, த கர்வ் வில் பி பேரபோலா அண்ட் தென் இட் வில் பி லீனியர். சரிங்களா, இப்போ கொஷின் கேட்பாங்க த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் த காங்கிரீட், இப்போ பேரபோலா அண்ட் வித் த லீனியர். அப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கும், நமக்கு 0.0035. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், நாட் த டென்சைல் ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயினா இல்லை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினா. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினா என்ன வரும் உங்களுக்கு 0.0035, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோர்த் அசம்ஷன், த டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட் இஸ் இக்னோர்டு. நம்ம இந்த பர்டிகுலர் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் வந்து நமக்கு என்னென்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து இக்னோர் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து காங்கிரீட்டில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் அலோவ் பண்ண நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நமக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து அலோவ் பண்ணல. And next, stress strain diagram of steel under the compression and tension is given below. இது வந்து மைல்ட் ஸ்டீல் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம். ஸோ இந்த மைல்ட் ஸ்டீல் வந்து நமக்கு இது வந்து ஸ்டீலுக்கு, இது வந்து நமக்கு காங்கிரீட்டுக்கு. சரிங்களா, ஸோ காங்கிரீட் நமக்கு வந்து ஒரு ஐடியலைஸ்டாக பண்ணுறோம் நம்ம. சரிங்களா, இது வந்து நமக்கு கருடாக இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம லீனியராக வந்து அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போது இது வந்து நமக்கு ஐடியலைஸ்டு கர்வ். ஸோ அதோட ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து FI. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.87 FI. clear. So once we are considering the factor of safety for steel என்னது நமக்கு 1.15. then அதுக்கப்புறம் அதோட வேல்யூ நமக்கு யங் ஸ்மாலஸ்ட் நமக்கு ES equal to 2 × 10⁵ Newton per mm square. then டிசைன் கர்வாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நமக்கு 0.87 யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஸ்ட்ரெயின் வேல்யூ இது நோட் பண்ணிக்கோங்க, 0.00108. சரிங்களா, இது வந்து நமக்கு மைல்ட் ஸ்டீல். ஸோ ஆனால் நம்ம காங்கிரீட்டில் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த மைல்ட் ஸ்டீலை நம்ம வந்து ஒரு ஐடியலைஸாக கருடாக வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஆஸ் பர் த IS 456. அதுக்கப்புறம் நமக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்டியூஸ் பண்ணுறோம், தட் இஸ் 1.15. ஸோ அப்போ வந்து ஐடியலைஸ் கர்வில் FI / 1.15 போடும்போது நமக்கு என்ன கிடச்சிடும், நமக்கு 0.85 கிடைக்கும். ஸோ அதான் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு டிசைன் கர்வாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நமக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யங் ஸ்மாலஸ் ஆஃப் த ஸ்டீல் உங்களுக்கு தெரியும் 2 × 10⁵. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து பார்த்துக்குங்க, நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 0.87 FI / ES வேல்யூ நமக்கு 2 × 10⁵ சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு 0.00108 கிடைக்குது. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் HYSD பார். ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ RCஸில் வந்து பாருங்கள், நமக்கு இங்கே வந்து கர்வை என்ன பண்ணுவோம், நமக்கு we are considering as the idealized பண்ணிடுவோம். பட் there will be some non-linear கர்வ் இருக்கும். நம்ம எகைன் நமக்கு வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் ஸ்டீலுக்கு 1.15 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு டிசைன் கர்வ் கிடைக்கும். பட் we still get the curve. ஸோ இது நமக்கு சம் ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு சம் வேல்யூஸ் கிடைக்கிது. ஸோ என்னென்ன வேல்யூனா நமக்கு 0.02 + 0.87 FI / ES. சரிங்களா, ஸோ இது வந்து நமக்கு FI வேல்யூ நமக்கு 415 இருந்ததுன்னா நமக்கு அதாவது 415 யூஸ் பண்ணும்போது நமக்கு 0.0038 கிடைக்கும். அதே மாதிரி 0.0042. ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போகலை, ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக நடத்தினா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் த டென்ஷன் ஸ்டீல் at the time of failure should not be less than the 0.02 + 0.87 FI / ES. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து
அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டாக, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டாக, பேலன்ஸ் செக்ஷனாக எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நம்ம கோடு என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த ஸ்ட்ரைன், அதாவது வந்து ஸ்டீலோட ஸ்ட்ரைன் வேல்யூ நமக்கு வந்து ஷுட் நாட் எக்ஸீட் த 0.002 ப்ளஸ் 0.87 FI/ES. ஆனால் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டக்லிட்டி, ஸ்டீலோட டக்லிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர், சரிங்களா, ஆஸ் கம்பேர்ட் டு த காங்கிரீட். அதனால் நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் அன் அசம்ஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஷுட் நாட் எக்ஸிட் த 0.002 ப்ளஸ் 0.87 FI/ES. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இட்ஸ் அ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின். இந்த டென்ஷன் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 0.002 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வரும்போது உங்களுக்கு 0.0035 வரணும், சரிங்களா. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இதில். நெக்ஸ்ட்டு இந்த அசம்ஷனில் வச்சுருக்கலாம். இந்த அசம்ஷனில் வச்சு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைன் டயராம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து காங்கிரீட், ஒரு ரெக்டாங்குலர் காங்கிரீட். நமக்கு வந்து ஏன் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கீழே போடுறேன்னா நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு வந்து சப்போஸ் இது வந்து நமக்கு பார் இருக்குது. இந்த பாரில் நம்ம வந்து லோட் அப்ளை பண்ணுறோம், நம்ம தட்ஸ் மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து பெண்டிங் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன் இது மாதிரி வரும் நமக்கு, சரிங்களா. இதான் வந்து நமக்கு எலாஸ்டிக் டிஃபார்மேஷனோட டயக்ராம். அப்போது இப்போ பாருங்கள், நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு லைக் திஸ். அதாவது வந்து நமக்கு வந்து கம்ப்ரெஷனாக இருக்கும். பட் ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்ஜெக்ட் டு த டென்ஷன், சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து டென்ஷன். ஸோ இது வந்து நமக்கு வந்து நியூட்ரல் ஆக்சிஸ், சரிங்களா. நியூட்ரல் ஆக்சிஸில் நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன மீனிங்னா, ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் அட் விச் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ் நோ ஸ்ட்ரெயின், சரிங்களா. ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயின் இல்லைன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் டெவலப் ஆகாது, சரிங்களா. ஸோ இது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம் ஃபைபர்ஸ் எல்லாம் நமக்கு சப்ஜெக்ட் டு த டென்ஷன் அண்ட் டாப் ஃபைபர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சப்ஜெக்ட் டு தி கம்ப்ரெஷன். ஸோ அதனால தான் நமக்கு கீழே வந்து பாட்டம் ஃபைபர்ஸ் எல்லாம் நமக்கு டென்ஷனாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுறோன்னா, நமக்கு கீழே வந்து நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் இந்த கேஸ் சப்போஸ் நமக்கு வந்து டாப் ஆஃப் த பார்லேயும் நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டாப் ஆஃப் த பார்லேயும் நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணால் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். தட் இஸ் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்னால் அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நமக்கு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு பேஸ்டாக அந்த எபோ அசம்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து இந்த டயராம் வந்து நம்ம மேக் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ வந்து ரெக்டாங்குலர் பார் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 பார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ், சரிங்களா. ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்ன சொன்னோன்னா, ஸோ அட் விச் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ் ஆர் நோ ஸ்ட்ரெயின் வில் நாட் பி டெவலப்டு, சரிங்களா. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்து டெவலப் ஆகாது. இப்போது நமக்கு தெரியும், நமக்கு இந்த மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் ஆஃப் த காங்கிரீட் நமக்கு எவ்வளோ சொன்னால் நமக்கு 0.003 கரெக்டுங்களா, 0.035. அப்போது ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் தான் இருக்கும், நமக்கு 0.035. ஸோ அதனால தான் நமக்கு எக்ஸ்யூ லிமிட். ஸோ அப்போ வந்து எக்ஸ்யூங்கிறது நமக்கு எக்ஸ்யூ லிமிட்டுங்கிறது நமக்கு இட் இஸ் அ மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், சரிங்களா, ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ். அதே மாதிரி ஸ்டீலுக்கு நமக்கு எவ்வளோ சொல்லியிருந்தோம், நமக்கு 0.002 ப்ளஸ் 0.87 FI/ES. ஸோ அப்போ இதை வச்சு என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு டயராம் வந்து இது வந்து 0.035. அதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு வந்து டென்ஷன். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்படி வந்துடும், சரிங்களா, டயராம். சாரி. சப்போ மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் 0.035 அண்ட் இது வந்து நமக்கு டென்ஷன், சரிங்களா. ஸோ இந்த டயராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ்டு ஆன் த ஸ்ட்ரெயின் டயராம், இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ் டயராம். ஸோ இப்போ நம்ம வரக்கூடிய டயராம் நமக்கு என்னவா இருக்குது, நமக்கு லீனியராக இருக்குது. ஸோ அப்போது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ எப்படி கேட்பாங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரெயின் டயராம் ஆஃப் த லிமிட் ஸ்டேட் கேட்டாங்கன்னா நமக்கு என்னது, நமக்கு இந்த டயராம் வில் பி அ லீனியர், சரிங்களா. ஸோ போத் கம்ப்ரசிவ் அதுக்கப்புறம் டென்ஷன் ரெண்டுலேயுமே நமக்கு என்னதாக தான் இருக்குது, நமக்கு லீனியராக தான் இருக்குது நமக்கு, சரிங்களா.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைன் டயக்ராமில் நம்ம ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு XU லிமிட் வந்து வெளியே நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இட் இஸ் அ மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரைன் ஃபார் த டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் த ஸ்டீல். சரிங்களா? நமக்கு டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் த ஸ்டீலுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் XU லிமிட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸில் இருந்து மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரைன். ஸோ என்னோட வேல்யூ பாருங்கள், நமக்கு FE 250 இருந்தால் நமக்கு 0.53 இன்ட்டு டிங்கிறது நமக்கு எஃபெக்டிவ் டெப்த். அண்டு 0.48 அண்ட் 0.46. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த கால்குலேஷனும் தேவையில்லை, நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபார் XU லிமிட் வந்து 0.53 இன்ட்டு டிங்கிறது நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் ஃபார் த மைல்ட் ஸ்டீல் FU 250 அண்ட் 480 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு FU 415 அண்ட் 0.46 வந்து உங்களுக்கு 500. இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து உங்களுக்கு குறைஞ்சி வருது பாருங்கள். நமக்கு கிரேட் ஆஃப் த ஸ்டீலில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ விச் மீன்ஸ் தட் நமக்கு நமக்கு வந்து ஸ்டீலில் நமக்கு வந்து ஹையர் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுனா அதோட டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ரீசன். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அனலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இதோட டயராம் பார்த்துக்குங்க. இது வந்து நமக்கு ஸ்ட்ரைன் டயராம். இந்த ஸ்ட்ரைன் டயராமில் இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு 0.0035 ஸ்ட்ரைன் இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நமக்கு எவ்வளோ தான் அக்கர் ஆகும், நமக்கு 0.456 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் டு 0.32 இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், நமக்கு அப் டு த 0.02 வரைக்கும் நமக்கு வந்து லீனியராக இருக்குது. ஃப்ரம் த 0.02லேருந்து நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் வரைக்கும் நமக்கு. சரிங்களா? அப்படி தான் நியூட்ரல் ஆக்சிஸ் வரைக்கும் நமக்கு வந்து கர்வ் வந்து நமக்கு பேரபோலாவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பேரபோலா. ஸோ நான் வந்து கால்குலேஷன் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட் வந்து நீங்கள் எது ஞாபகம் வச்சுன்னு இது மட்டும் பார்த்துங்க. இந்த ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிளாக் கண்டுபிடிக்க ஃபார்முலானா 0.36 இன்ட்டு FCK XU. ஸோ XUங்கிறது நமக்கு இட் இஸ் த டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் த டாப் ஃபைபர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போது நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் த டாப்பில் இருந்து நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னா நமக்கு 0.42 XCயில் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பிளாக்னா 0.36 FCK இன்ட்டு XU அண்ட் பொசிஷன் ஆஃப் த CG ஃப்ரம் டாப் ஃபைபர் 0.42 XU. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த LSM. நம்ம ஏன் வந்து LSM வந்து நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். நமக்கு இட்ஸ் ஃபெயிலியர் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஸ்ட்ரைன் தியரி. ஸோ இது வந்து நமக்கு என்ன எதை பேஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு வந்து ஸ்ட்ரைன் தியரி. ஸோ ஏன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், நமக்கு ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து ஃபைன் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைன் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரைன் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த RCC பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபெயிலியர் வந்து நமக்கு எதில் அக்கர் ஆகணும், நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டீல் அக்கர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து காங்கிரீட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்போ இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சேஃப் கண்டிஷன். சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு இந்த பர்டிகுலர் LSM நமக்கு வந்து ஸ்ட்ரைன் தியரியில் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபெயிலியர் வந்து நமக்கு எது பேஸ் பண்ணியிருக்குன்னா நமக்கு பேஸ்டாக வந்து ஸ்ட்ரைன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலையும் ஸ்ட்ரைன் கான்செப்ட் வரும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரைன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா ஸ்ட்ரைன் வந்து நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நமக்கு மேத்தமெட்டிக் குவான்டிட்டி. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சேஃப்டி இஸ் செக்டு அட் த அல்டிமேட் லோட். ஸோ நம்ம வந்து சேஃப்டி எந்த லோடு செக் பண்ணுறோன்னா அல்டிமேட் லோடு செக் பண்ணுறோம். சர்வீசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் ஆர் ஒர்க்கிங் லோட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். LSM gives smaller section dimension with more amount of the reinforcement as compared to the WSM. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து LSM தான் நமக்கு ரொம்ப எக்கனாமி as compared to the WSM. The design load in LSM is ultimate load, that is a characteristics load into partial factor safety, while the characteristic load is considered as a design load in the WSM. ஸோ இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு LSMல நமக்கு வந்து அல்டிமேட் லோடாக எதை யூஸ் பண்ணுறோம், நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடு இன்ட்டு பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஆனால் வந்து நமக்கு WSMல வந்து
கேரக்டர்ஸ்லோட வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம டிசைன்லோட யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த எல்லா சம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு நான் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறேன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசம்ஷன் வந்து படிச்சிடணும், சரிங்களா? அசம்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து க்ரீப்புகளோட அந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, தட் இஸ் ஃபார் 7 டேஸ்க்கு வந்து 2.6, அது வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ரிங்கேஜ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 × 10⁻⁻⁴. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து நமக்கு மைல்ட் ஸ்டீல் அந்த எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த லிமிட் ஸ்டேட்லேயும் ப்ளஸ் பேசிக் கான்செப்ட்லேருந்து நமக்கு வந்து we can accept அட்லீஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 கொஷின் வந்து நமக்கு எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க.